கோதாயை நமஹ. இன்றைய பதிவில் திருப்பாவையில் 7வது பாசுரத்தை நம்ம அனுபவிக்கலாம். கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்ப்பண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக்கை வேர்த்து வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண்புள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய். கீசு கீசென்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்ப்பண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக்கை வேர்த்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண்புள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் ரொம்ப சிறப்பாக நிறைய ஒலிகள், விதவிதமான ஒலி சத்தம், அந்த கிடைக்கக்கூடிய சத்தம் உனக்கு இதெல்லாம் மனசில் புரியலையா அப்படின்னு தன்னோட இருக்கிற இன்னொரு தோழியை எழுப்புறதுக்கு சொல்கிறா. இது சென்ற பாசுரத்தில் 6ஆம் பாசுரத்துலேருந்து 10ஆம் பாசுரம் வரைக்கும் ஒரு 5 தோழியும் 11லேருந்து 15 வரைக்கும் ஒரு 5 தோழியும் எழுப்புறா. பாக்கி எல்லாரும் முழிச்சுனுட்டா. இருக்கிறவா மட்டும் போகிறோன்னு தோணாமல் இன்னும் வராத வாழையும் போய் எழுப்பிண்டு ஆயிஷண்டு நம்ம குழாமாக சென்று யமுனையில் நீராடி கிருஷ்ணானுபவத்துக்கு தயாராகணும் அப்படின்னு எழுப்புறதுக்காக கூப்பிட்றா. சென்ற பாசுரத்தில் கூப்பிடும் பொழுது பேரரவம் புள்ளும் சிலம்பினகான் பேரரவம் கேட்டிலையோ அப்படின்னு கேட்டா. இங்கு என்ன சொல்றார்? கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. இங்கே பேச்சரவம் அப்படி சொல்றா. முதல்ல அந்த தோழி எழுந்துக்கல, அவள் தான் சாதாரணமாக முன்ன நின்று செய்யக்கூடியவள், அதனால் எழுந்துக்கல அப்படின்னா இருந்தாலும் அவள்கிட்ட போய் அவாத்து வாசலில் நின்றுட்டு பாக்கி எல்லாரையும் அழிச்சுக்கிட்டு இந்த மாதிரி கீசு கீசுன்னு சத்தம் கேட்கறதே, நீ படுத்துன்னு இருக்கியே அதுக்கு அந்த பின்னாடி பக்கத்தில் இருக்கிற அந்த ஜன்னல் வழியா பாரு. கீசு கீசு என்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து அப்படின்னு ஆனைச்சாத்தன்ல சத்தம் போடுறது பார். அதாவது வலியன் பரத்வாஜம்ன்ற பட்சி என்ன பண்ணுறது, அங்கே ஒரே சத்தம் போடுறது பார், கீசு கீசுன்னு சத்தம் போடுறது பார், அது ஒரே பசறது பார் அப்படின்னு சொல்லி முழிச்சுக்கோ. இன்னும் முழிச்சிக்கல, கிருஷ்ணானுபவத்து தயாராகணும், உனக்கே எல்லா விஷயமும் தெரியும், அப்படியும் நீ ஏன் எழுந்து வரல அப்படின்ற அந்த எண்ண ஓட்டத்தினால ஆண்டாள் இப்படி சொல்றா. கீசு கீசுன்னு இருக்குது, பரத்வாஜம் என்கின்ற பட்சி தன்னோட அவங்க பேசி சத்தம் போட்டுன்னு இருக்குது அப்படின்னு சொல்ற. அதுக்கு அவள் என்ன சொல்றா, உள்ள இருக்கிறவள் வாஸ்தவம் தான், ஆனா 2 ஒரு குருவி சத்தம் போடுறதுக்காக ஒருத்தர் எழுந்துப்பாளா? அது எங்கேயான பாதி தூக்கத்தில் எழுந்திருக்கோம், கூட்டிலேருந்து நழுவிட்டு இருக்கோம், அது பயந்துகிட்டு பிடிச்சுட்டேன்னு சொல்கிறதா இருக்கும். அது மாதிரி ஏதோ விஷயத்த தான் அது பேசுகிறதே தவிர நீ நினைக்கிற மாதிரி பொழுது பிடிஞ்சதுக்காக அவள் முழிச்சிக்கல அப்படின்னு ஆரம்பிக்கிறா. அதுக்கு அப்போ அவள் என்ன சொல்கிறா, ஆண்டாள் பதிலுக்கு வெளியிலேருந்து என்ன சொல்லியாருது அப்படின்னா, நீ நீ நினைக்கிற மாதிரி இல்லை, ஆனை சாத்தன் என்ன பண்ணுது, எங்கும் கலந்து பேசின பேச்சரவம் எல்லா இடத்துலையும் எல்லா மரத்துலையும் பண்ணுறது பாரு. உன்னோட தோட்டத்தில் உன் ஜன்னலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மரத்துலேருந்து மட்டும் ஆனை சாத்தன் பேசலாமா? எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா இடத்துலையும் எல்லா மரத்துலையும் ஆனை சாத்தன்ற அந்த பரத்வாஜ பட்சி என்ன பண்ணிடுது, முழிச்சு நொடுத்து அது தன்னோட கூட்டில் இருக்கிற பெண் குருவியோட பேசிட்டு வெளியில் கிளம்புறது, அதனால் பேசிட்டுருக்கு. அதுதான் பேச்சரவம், பேசுகின்ற அரவம் தான் ஒலி கேட்கறது பார்த்தியா அப்படின்னு. இப்போ இந்த 2 வரிக்குள்ளேயே முதல்ல கீசு கீசன்னு இப்போ என்ன பண்ணுறது, குருவி ஆனைச்சாத்தன் குருவி கத்துறது, அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறது, அவள் வீட்டில் இருக்கிற அந்த குருவியோட கூட்டில் இருக்கிற ஆண் பறவையும் பெண் பறவையும் பேசிட்டு பண்ணுறது, அந்த பேச்சரவம் கேட்டிலையோ, அது உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உனக்கு என்ன கேட்கலையா, என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ அப்படின்னு பெய் பண்ணே அப்படின்னு கூப்பிட்றா. இது என்ன திடீர்னு வாசல் நின்றுட்டு காத்தால் எழுந்து அவளை பெய் பண்ணேன்னு சொல்கிறாளே அப்படின்னு. இல்லை, அவள் பேய் பண்ணேன்னு கூப்பிட்டா அவளை கோச்சிக்கிறதா எடுத்துக்க முடியாது. அத்தை என்ன கேட்குற, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுன்னு இருக்க, இதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னேன், ஆனால் அது பண்ணாமல் நீ பாட்டுக்கு படுத்துன்னு இருக்க. ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டா அது எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும் இல்லையா, அதை நீ தானே முன்னாடி நின்று செய்யணும், அது வராமல் உள்ளே போய் படுத்துன்னு இருக்கியே அப்படின்னு கேட்கறதுனால தான் என்ன சொல்கிறா, அவளை எப்படி கொஞ்சம் ப்ரோவோக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லைட்டர் வெயின்ல உடனே என்ன சொல்கிறா, பேய் பண்ணே அப்படின்னு கூப்பிட்றா.
அப்படியா, என்ன போய் பே பண்ணேன்னு கூப்பிட்றாங்களா அப்படின்னா, ஆமாம், ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டு அனுபவிக்கிறதுக்கு இஷ்டம் இருந்து விஷயம் தெரியாமையே ஒரு விஷயத்த சொல்கிறான்னா பரவாயில்ல தான். ஆனால் விஷயம் தெரிஞ்சுட்டு அதை நீ வந்து என்ன பண்ணுற, அனுபவிக்கிறதுக்கு மனம் இல்லை, அது வெளியில் வந்து எல்லாரோடையும் பகிர்ந்துக்கலன்னு சொன்னால் அப்போ பே பண்ணேன்னு கூப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் பே பண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக்கை பேர்த்து. காசும் பிறப்பும்னு சொன்னால் காசு பிறப்பு. அந்த காலத்துலலாம் ஆய்ச்சியர்கள்லாம் காசு போல வரிசையாக ஒட்ட வச்சு வலை போட்டுப்பா, காசு போல வரிசையாக ஒட்ட வச்சு ஒரு செயின் கழுத்தில் ஒரு ஹாரம் போட்டுப்பா, அதே போல் காசு காசாக ஒட்ட வச்சு ஒரு காதில் ஒரு காது அணி மாட்டிப்பா. அப்படின்னா இதெல்லாம் வேகமாக ஆடுன்னு சொன்னால் அப்போ நிறைய என்ன பண்ணும், சத்தம் கேட்கும். அதனால அச்சுத்தாலி ஆமைத்தாலி அப்படின்னு கிராமத்தில் இருக்கிறவா ஆய்ச்சி பெண்கள்லாம் போட்டுப்பா. அப்படின்னா அது வந்து கடையும் பொழுது மேலேயும் கழியும் போயிட்டு வருது, சைட்ல நகருது, அதனால ஒரு சத்தம் வருது. அது உனக்கு கேட்கலையா, கணிசமா காதுல விழு, மெலிசா விழுதே அப்படின்னு. என்ன இதெல்லாம் சொல்ற அப்படின்னு. காசும் பிறப்பும் கலகலப்ப கையில போட்டுருந்தாலும் நல்ல கலகலான்னு ஆடுறது. என்ன பண்ணுறது, வாசன் அரும் குழல் ஆட்சியர். இதுக்கு முன்னாடி பே பண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து. அவளுக்கு ரொம்ப கை வேற விட்டு போகிறது பார் அப்படின்னு. கை எதுக்கு விட்டு போகிறதுன்னு கேட்டால், அந்த தயிர் பானையில் இருக்கிற தயிரை வந்து கடையும் பொழுது அது ரொம்ப இறுகி இருக்கு, கெட்டிமாக நல்ல அழுத்தமாக தோஞ்சிருக்கு. அழுத்தமாக தோஞ்சி பாலை உறவிட்டு அப்படியே அழுத்தமாக தோஞ்சிருக்கிறதுனால அது சுலபமாக ஒருத்தரே ரெண்டு பக்கமும் இழுத்து கடையிற மாதிரி இல்லை. ரெண்டு பேர் ஓணும், ரெண்டு பேர் ஆப்போசிட் டைரக்ஷனில் கிளாக் வைஸில் ஒருத்தர் திருக்கணும், ஆன்டி கிளாக் வைஸில் ஒருத்தர் திருக்கணும். மொத்தம் அப்படி திருகி அந்த கயத்தை போட்டு இழுத்த பிறகு தான் அது வந்து என்ன பண்ணுறது, மோர் தயிரை கடையிறதுக்கே அது ஒத்துக்கிறது. அது ஒத்துக்கும் போது ஆன்டி கிளாக் வைஸ் போகும்போது அந்த மோர் அந்த பானையோட நுனியில பட்டு சளிர்னு தெரிகிறது. திருப்பியும் ஆன்டி கிளாக் வைஸ் போய் ரெகுலராக கிளாக் வைஸ் திருப்பும் பொழுது அதனோட பானையோட எண்டில் முட்டிட்டு அப்போ ஒரு சத்தம் கேட்கறது, அது வேற சத்தம் கேட்கறது, அவ போட்டுன்னு இருக்க வளையெல்லாம் சத்தம் கேட்கறது. இந்த ஒலியெல்லாம் அவனுக்கு கேட்டிலையோ அப்படின்னு கேட்குறா. அப்புறம் காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து இப்படி அழுத்தமா இருக்கிற அந்த தயிரை கடையிறதுனால தோள்பட்டையெல்லாம் விட்டு போறது, அது உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்குற. கலகலப்ப கைபெயர்த்து வாச நரும் குழல் ஆய்ச்சியர். அவளை என்ன பண்ணுறா, அப்படி வேகமாக பண்ணுறதுனால அவள் தலையை முடிஞ்சுன்னு இருக்கானோ, அந்த தலை முடிஞ்சுன்னு இருக்கிறது அது அவிழ்ந்துட்டா அந்த மகளிரோட கூந்தலுக்கு இயற்கையான மனம் உண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா அது ஏன்னா இந்த தலைமுடியெல்லாம் அவுந்துடுறதுன்னா அது மூலமாக வாசனை வருது, நறுமணம், அது உனக்கு கூட உணர்ந்துக்க முடியலையா அப்படின்னு. நறுங்குழல் ஆய்ச்சியர், அந்த மாதிரி தலையெல்லாம் அவுந்துட்டு இருக்கிற ஆய்ச்சிகள் கடையிற மோர்ல மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவும் கேட்டிலையோ, அந்த தயிர் இப்படி அப்படியே சலார் பிள்ளாருன்னு தெரிக்கிறதே, அந்த சத்தம் கூட உனக்கு கேட்கலையான்னு. அப்போ அவள் உள்ளேன்னு சொல்ற, என்ன அநியாயமா இருக்கு, நான் பாட்டுக்க படுத்துன்னு இருக்கேன், யாரோ யாராத்துலேயோ தயிர் கடையிறா, அந்த சத்தம் கேட்கலையா, குருவி கத்துறது சத்தம் கேட்கலையா அப்படிலாம் கேட்குறா. அவளை நகை போட்டுருக்கா, அவள் போட்டுருக்க செங்கிலி வேலையெல்லாம் ஒன்றோட ஒன்று இடிக்கிறது, அந்த சத்தம் கேட்கலையான்னு கேட்குறேன், என்ன இது அப்படின்னு. கலகலப்ப கைவேர்த்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவும் கேட்டிலையோ அப்படின்னு கேட்குறா. என்ன இதெல்லாம் சொல்கிறாளே அப்படின்னு சொன்னோடனே, நாயக பெண்புள்ளாய், நீ தான் எங்களுக்கு லீடர் நியாயப்பிரகாரம், நீ என்னடா நீ தான் முதல்ல வந்து எங்களை எல்லாரையும் எழுப்பியிருக்கணும், நீ என்னன்னா எங்களை எல்லாரையும் எழுப்பாம வேற என்ன பண்ணிட்டு இருக்க, நீ பாட்டுக்க படுத்துட்டு இருக்க, உன்னோட அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, எல்லாரோடையும் வந்து கிருஷ்ணானுபவத்தை சேர்ந்து செய்ய வேண்டாமா, அதை எல்லாரோடையும் சேர்ந்து குழாமாக அனுபவிப்பு தானே ஏற்புடையது அப்படின்னு உனக்கு புரியலையா அப்படின்னு. அந்த நேரத்துல இந்த இடத்துல இந்த பாசுரத்துல இது 2-3 சத்தத்தை பத்தி தான் சொல்றது. ஆனா ஸ்ரீமத் பாகவதத்துல என்ன சொல்றான்னு கேட்டா, இவ எல்லாரும் இந்த மாதிரி ஆய்ச்சியெல்லாம் மத்துனால நின்றுகிண்டு கடையும் பொழுது அப்ப முடியாம போறது, ரொம்ப கை தேர்ந்து கை வந்து தோள்பட்டெல்லாம் வலிக்கிறது, மத்த இழுக்க முடியல, ரிஸ்ட் எல்லாம் மணிக்கட்டெல்லாம் அப்படியே தொஞ்சு போறதுன்னு சொன்ன உடனே கிராமப்புறத்துலலாம் ஒரு பழக்கம் இருக்கும். அதாவது நம்ம பண்ற வேலையோட மொனோட்டனஸ் ஒர்க்கு, அது வந்து உளவியல் அடிப்படையில் கூட இந்த கருத்து ஏற்புடையது தான். எப்படின்னு கேட்டால், ஒரு மொனோட்டனஸ் ஒர்க்கு, ஒரே மாதிரி வேலை செய்யணும், மாற்றாமல் செய்யணும், 2 மணி நேரம் செய்தால் தான் அந்த வேலை முடியும். ஆனால் அதில் வேற ஏதாவது வெரைட்டியாக இடத்த விட்டு எழுந்துட்டே நடந்துட்டே போயிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரே இடமா உட்காந்து ஒரு சில வேலை செய்யணும் அப்படின்னா ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாலும், அந்த கழனியில் நாற்று நடும்போதும்
இதுபோல் மோர் கடையிறது தயிர் கடையும் பொழுதும் இருக்க வச்சு அது ஒரு மொனாட்டனஸ் ஒர்க்கு. அந்த மொனாட்டனஸ் ஒர்க்கில் என்ன பண்ணக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடக்கூடாது, மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படின்னு சொன்னால் அந்த செய்யக்கூடிய வேலையோட வேகமும் அதில் இருக்கிற ஈடுபாடும் குறையக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ அந்த வேலையை செய்கிறவா ஒரு சில பாடலெல்லாம் பார்த்துன்னு போவா. அது நாற்று நடுறதுன்னா அந்த மாதிரி அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமப்புறத்து பாடல்கள், ஃபோக் சாங்ஸ் அப்படின்னு பேர் அதுக்கு. அந்த ஃபோக் சாங்ஸ் எல்லாம் பாடின்னு இருப்பா. பாடிண்டே வேலை செய்வா. அந்த வேலையோட ஒரு பலுவும், ஏன்னா மொனாட்டனஸ் ஒர்க்குன்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிடும், நமக்கு ஒரு ஸ்ட்ரக்கிஷ்னஸ் வந்துடும் வேலையில். அதனால வேலை துரிதமாக நடக்காது. அந்த மாதிரி மொனாட்டனஸாக வரும்பொழுது ஒரு சோம்பேறித்தனம் வரும், இல்லைன்னா வேலையில் ஈடுபாடு குறைஞ்சிடும். என்ன இதே தானே, இப்படி தட்டி விட்டா அப்படி போகிறது அப்படின்னு வந்துருக்கனால அவள்லாம் ஒரு சின்ன பாட்டு பாடிண்டே சொல்லுவா. அதான் உத்காதம், உத்காயத்தியம். அப்போ அந்த வருஷம் என்ன பண்ணுவா, நாமமும் கூட சேர்ந்து பெருமாளோட நாமங்களா சேர்த்து சொல்லுவா. அது மாதிரி இந்த தயிர் கடையறால ஆயர் பாடியில ஆய்ச்சியர்கள்லாம் மத்தினால் தயிரரவம் கேட்டிலையோ சொல்றாளே. அப்போ இவாளும் உத்காடம், அந்த உத்காடம்னு சொன்னா அந்த கானத்தை தயிர் கடைஞ்சுட்டே பாடுறாளாம். சரீரத்தில் சிரமம் இருக்கு, தோள்பட்டை வலிக்கிறது, மணிக்கட்டு இத்து போகிறது, தயிர் ரொம்ப கிணமா இருக்கு, இறுகமாக உறைஞ்சிருக்கு. அதை நின்றுக்கண்டு 2 பேரும் மத்து போட்டு ஒருத்தர் கயத்தை பிடிச்சன்னு கடையும் பொழுது அவள் பாடுற பாட்டு என்ன பண்ணுறதா, இந்த தயிரரவம் சேத்துலையும் வளையில கேட்குற சத்தம், அப்புறம் அவள் போட்டு இருக்கிற செங்கிலியெல்லாம் இருக்கிற சத்தம், அப்புறம் அந்த தயிர் இந்த பானையோட ஆன்டி கிளாக் வைஸில் போச்சு தெரிக்கிறது அந்த சத்தம், அவள் போட்டுருக்கிற அச்சுத்தாலி ஆமத்தாலி போட்டுருக்கிற அந்த சத்தம் எல்லாம் என்ன பண்ணுறது, மேல் உலகத்து வரைக்கும் கேட்கறது. அப்போ இந்திர லோகத்துலலாம் போய் கேட்டவுடனே அது எப்படி இருக்குதுன்னு கேட்டால், என்னப்பா பெருமாள் கீழே விழுந்து விட்டார், கீழே விழுந்து என்ன பூலோகத்தில் அவருடைய சேஷித்தங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார், இதை விட்டு அவங்களுக்கு உங்கள் ஊரில் என்ன வேலை, பேசாமல் இறங்கி கீழே நீங்களும் கிருஷ்ண அனுபவத்தை அனுபவிக்க வேண்டியது தானே அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கான். அதனால் அது அந்த விண்ணுலகம் வரைக்கும் என்ன கேட்குறது, அது இந்திரலோகம் வரைக்கும் இந்த சத்தம் போகிறது. அவ்வளோ தூரம்லாம் சத்தம் போட்டு அவளே கீழே இறங்கி வரத்துக்கு தயாராக இருக்கும்போது உனக்கு என்ன இந்த பக்கத்து ரூமில் உனக்கு இது போய் கேட்கலன்ற அப்படின்னு கேட்குறா. தயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண்புள்ளாய் அப்படின்னு கூப்பிட்ட உடனே நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நாங்களாம் இப்போ பெருமாளை பாடத்துக்கு வந்தோம். நாராயணன் அப்படின்னு, நாராயணன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவார், பெருமாள் நம்மளை தன்னை காட்டி கொடுக்காம ஆப்போ நாரகா இது புரோக்தா ஆப்போவை அப்படின்னு சொல்லி ஒரு சுபாஷித நீவி இருக்கு. அப்படி என்ன சொல்லுவோன்னு கேட்டால், இந்த உலகம் ஜலரூபியாக இருக்கிற நாராயணன் இருக்கானே எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு ஜலம். இந்த உலகத்தில் 100 பங்கு இடம்னு சொன்னால் அது 3/4 பங்கு அளவுக்கு என்ன இருக்கு, ஜலம் இருக்கு. பாக்கி ஒரு 1/4 பகுதி தான் இந்த பூமி பிருத்திவி வெளியில் தெரியுது. அது ஒன்று. ரெண்டாவது நாராயணன்னு சொன்னால் நாரகா அயனம், நாரா அப்படின்னா ப்ளூரல், அப்படின்னு நார அப்படின்னு சொன்னால் சிங் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே அயனம் அப்படின்னு சொன்னால் இந்த நாராயணனை கிட்ட இந்த எல்லாமே இந்த அயனத்தில் இணைஞ்சு என்ன பண்ணிருக்கு, ஒன்றுபட்டு இருக்கு. இந்த எல்லா ஜீவராசிகளும் அந்த பெருமாள்கிட்ட ஒன்றுபட்டு இருக்குது. அதுபோல் இருக்கிறதுனால பெருமாள் என்ன பண்ணுவார்னா, நம்மளுடைய இந்த ஜீவ கோட்டிகளுக்கு ஏதும் இடைஞ்சல், அவளுக்கு ஏதும் துன்பம் அப்படின்னா அந்த துன்பம் நேருகின்ற பொழுது அவர் என்ன பண்ணுவார், அருகில் வந்து தன்னை காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் அவர் என்ன பண்ணுவார், கூட நின்று அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதனால தான் நாராயணன். அப்படி ஒருத்தருமே கண்ணுக்கு தெரியாமல் இருக்குச்சேவே நீ படுத்துட்டு இருக்கியா, இன்னும் கேட்டிலையோ, காதில் கேட்கலையோ அவனுக்கு அப்படின்னு அவள் என்ன பண்ணுறா, காமெடி பண்ணுற மாதிரி ஒரு ஹாஸ்யமாக ஒரு வார்த்தை சொல்கிறா நாராயணன். அப்புறம் மூர்த்தி, மூர்த்தி என்ன சொன்னால் விக்கிரகம். சின்னவளா மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல மூர்த்தி. அந்த மூர்த்தின்னு சொன்னால் நாராயணனை பற்றி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன, கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. கேசவன் சொன்னால் கேசி நிஷூதனம், கேசி என்ற அரக்கனை அசுரனை கொன்ற வாசுதேவன் இருக்கானே கேசவன், அவனை பற்றி கேசவன் சொன்னால் அவனோட முடி கற்றை இருக்கே, அந்த குழலாக இருக்கிற கற்றையை கொண்ட திருமுடியை வச்சுருக்கிற அந்த கேசவனை பாடுறச்சே கூட நீ கேட்டுன்னு கம்பெனியாக படுத்துட்டு இருப்பியாப்பா, அமைதியாக இருப்பியா, முதல்ல கதவு திறந்துட்டு வா
கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் ரொம்ப தேஜஸ்வியா இருக்கே ரொம்ப நீ வந்து சேர்ந்தாலே அந்த கும்பல் வந்து ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடுமே நீ இல்லைன்றதுனால தான் இப்படி கொஞ்சம் டல்லா இருக்க ஸ்லக்கிஷா இருக்க நீ என்ன பண்ற முதல்ல கதவை திறந்து கண்டு வெளியில வா அப்படின்னு சொல்றா அவளை என்ன பண்றா வெளியில வரத்துக்கு வந்துடுறா கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திறவேலோர் எம்பாவாய் கதவை திற இந்த குழாத்தில் வந்து என்ன பங்கு பற்றுக்குள் யமுனா நதி தீரத்தில் சென்று நம்ம என்ன செய்யலாம் நீராடி மகிழ்ந்து என்ன பண்ணலாம் கிருஷ்ணரோட நம்ம வந்து அந்த விரதம் ஆரம்பிக்க போறானோன்னா இப்போதான் 1வது நாள் தான் இன்னைக்கு தான் வந்திருக்கு முதல்ல 5 பாட்டு ஆயிருக்கு போன பாட்டில் புள்ளும் சிலம்பினான் புள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு கூப்பிட்டா இந்த வாரத்தில் பெய் பண்ணே அப்புறம் தேசமுடையாய் நாயக பெண்பிள்ளாய் அப்படின்லாம் கூப்பிடுறா படுத்துட்டு இருக்கிறவாளை ஒருத்தரையா எழுப்புறா இன்னைக்கு என்ன பண்றா பேச்சரவத்தை ஒலியே முக்கியத்துவமாக கொடுத்து விதவிதமான ஒலி கேட்கின்றது அந்த ஒலியை கேட்டு நீ அப்படியே படுத்துட்டு இருக்காதே அப்படின்னு சொல்ற அப்புறம் இந்த பரத்வாஜ பக்ஷி ஏன் தொணத்தொனான்னு பேசிட்டு இருக்குதுன்னு சொன்னா தன் கூட்டில் இருக்கிற குட்டியெல்லாம் விட்டுட்டு நான் இந்த பக்கம் கிழக்கு பக்கமா போய் நான் இறை தேடிட்டு வரேன் நீ வந்து மேற்கு பக்கமா போ நீ கிழக்க போகும்போது நீ வரத்துக்கு சாயங்காலம் ஆகுமா அப்படின்னா இல்லை இது இப்போ மத்தியானமே வந்து குட்டிக்கெல்லாம் நான் என்ன ஆகாரம் கொண்டு வந்து கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசிக்கிறாளே ஒரு வீட்டில் சாதாரண குடும்பம் நடத்துறதுக்கு எப்படி ஒரு கணவனும் மனைவியும் பேசிப்பாளோ அதுபோல் இந்த குருவியும் ஆண் குருவியும் பெண் குருவியும் ஒன்னோட ஒன்று பேசிட்டு எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணி கூட்டில் இருக்கிற குட்டி குருவின்ட்டு நீங்கள்லாம் பத்திரமா இருங்க யார் வந்தாலும் கீழே எட்டிலாம் பார்க்க வேண்டாம் அம்மாவே வந்து நேராக உள்ளே கொண்டு வந்து உனக்கு ஆகாரம் கொண்டு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதே அது மாதிரி எல்லா மரத்தில் இருக்கிற எல்லா குருவியும் தன்னோட குட்டி குருவியோட கூட்டில் இருக்கிற குட்டி குருவியோட பேசிட்டு போகிறது இவ்வளோ சத்தம் கேட்குறது நீ இதுக்கு மேலே தூங்கின்னு இருக்கியா அப்படின்னு கேட்குறது ஸோ இந்த பாசுரத்தில் ஆண்டாள் வந்து ஒலிகளை முக்கியத்துவமாக கொண்டு விதவிதமான ஒலி என்ன பண்றது எழறது அந்த ஒலியை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அது எப்படி பயன்படுத்திக்கணும் அது காதல கேட்டுதுன்னா நம்ம கிருஷ்ணருக்கு நம்ம விரதம் ஆரம்பிக்க போறோம் இல்லையா அந்த விதத்துல கிருஷ்ணானுபவத்தையும் ஏற்றுக்கொள்வதற்காக தான் இந்த பறவையெல்லாம் என்ன பண்றது நம்மளை சீக்கிரமா எழுப்பி விடுறது அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு அதுல அது ஒரு கருத்து ரெண்டாவது பெய் பண்ணே நாயக பெண்பிள்ளாய் தேசமுடையாய் அப்படின்னு சொன்னா அதுல பெய் பண்ணேன்னு சொல்லிட்டான்னு அவள் கோச்சுண்டான்னு வைங்கோ கோச்சுக்கிறதா ஒரு கருத்து வச்சுக்கிறோம்னு சொன்னா பாக்கி 2 வார்த்தை சொல்றா பாருங்க நாயக பெண்பிள்ளாயினோ தேசமுடையாயின்னு சொன்னா இது ரெண்டுத்துக்கும் பொருள் தெரியல உள்ள படுத்துட்டு இருக்கிற பொண்ணுக்குன்னு ஆயிடும் அப்படி இல்லாம இந்த நட்புல வரும்போது அப்படிதான் ஃப்ரெண்ட்லி சைல்டுன்னு சொன்னா என்ன கோபிக்கிறது அப்போ ஃப்ரெண்ட்லி சைல்டுன்னு சொன்னா சில நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் என்ன பண்ணிப்பா தோழின்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிதான் பேசிப்பா அப்படின்னா அதையும் பொருட்படுத்தாம இருக்கணும் அப்படி பொருட்படுத்தாம இருந்தாதான் இந்த நட்புக்கு சிறப்பான ஒரு இடம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால அந்த தேசமுடையாயின்னு சொல்லும் பொழுதும் நாயக பெண்பிள்ளாயின்னு சொன்னா யூ ஆர் த லீடர் ஆஃப் திஸ் குரூப் தென் யூ ஹேவ் டு கம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா ஸோ இது எல்லாம் ஆறுது இது மாதிரி இருக்குச்சே நம்மளுடைய தூப்பல் குளமணி ஆண்டாளு குறித்து ஒரு தன்னுடைய சோசரத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றார் கோதாஸ்துதியில என்னென்ன ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லிம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணம் பிரபத்யே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் எதுக்கு சரணமகம் பிரபத்யே அப்படின்னு சொன்னால் தன்னைத்தான் அவருடைய கோதாதேவியின் திருவடிகளில் மீண்டும் பணிகின்றேன் அப்படின்னு சொல்றார் எதுக்குன்னு கேட்டால் நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு விருப்பம் உண்டு நம்மளை வந்து யாரோடையாவது ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் யாரோடையாவது சேர்த்து வச்சு பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னு யூ ஆர் ஐடென்டிஃபைங் யுவர் செல்ஃப் வித் சம்பொன் எல்ஸ் அப்படின்னு சாதாரணப்பட்டவனை காட்டிலும் நம்மளை காட்டிலும் பெரியவாளோட நான் இவாளோட சிஷ்யனாகும் நான் இவாளை இந்த பரம்பரையில் வந்தவனாகும் இந்த ஆச்சாரியனோட சிஷ்யன் இந்த மடத்தை சேர்ந்தவன் நான் அப்படிலாம் சொல்லிக்கிறவாள்லாம் இருப்பாள் அது மாதிரி எங்கள் அப்பா பெரிய ஆளாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிற குட்டி பசங்கள்லாம் கூட இருக்கும் பிகாஸ் த சைல்ட் வாண்ட்ஸ் டு ஐடென்டிஃபை ஹர் செல்ஃப் வித் ஹர் ஃபாதர் அப்படி தான் இருக்கும் எங்கள் தாத்தா ரொம்ப பெரிய போலீஸ்காரனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் உண்டு இல்லை குட்டி பசங்கள்லாம் ஒருத்தருக்கு அதை பண்ணிப்பான்னு அதுபோல் தேசியர் என்ன சொல்கிறாரு கேட்டால் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லிம்
விஷ்ணு சித்தரோட திருமகள் திருக்குமாரியானவள் அவள் இந்த குலத்துக்கே என்ன குல கொழுந்து போல இருக்கிற ஒரு நல்ல ஒரு கல்பவல்யம், ஒரு கொடி இனத்தை சேர்ந்தவள் போலவன் அவள் ரொம்ப சிறப்பானவள்னா. அப்புறம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யம், ஸ்ரீரங்கராஜன் இருக்காரே நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்தில், இவ்வளாலதான் அவருக்கு ரொம்ப பெரிய ஏற்றம். என்னப்பா மாற்றி சொல்கிற அப்படின்னு யாராவது சொன்னா, இல்லை இல்லைப்பா நான் நிஜம்தான் சொல்கிறேன். நம்பெருமாளுக்கு பூமி பிராட்டியோட அம்சமாக இருக்கிற கோதையினால தான் பெரிய ஏற்றம். ஏன்னு சொன்னால் அவள் தான் நம்பெருமாள் தான் அவர் என்ன பண்ணிண்டா, 5 வயசு குழந்தையா இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு மணப்பெண் போல அவளை அலங்கரித்து அழைத்து கொண்டு வா அப்படின்னு விஷ்ணு சித்தருக்கு சொன்னால் அவர் கூட்டின்னு வந்தார். அப்படி என்ன பண்ணிட்டா, உள்ளே போனால் பெருமாள்கிட்ட போனால் ஐக்கியமாயிட்டா. அதனால இப்படிப்பட்டவளை தன்னுடைய எழுத்துக்கிறான்னு சொல்லி நம்பெருமாளுக்கு பெருமையா, இல்லை நம்பெருமாளோட போய் இவள் 2.5 கலந்து விட்டா அப்படின்னு நல்ல ஆண்டாளுக்கு பெருமையானா, அதுபோல் ஒன்று வயசி வருஷா இருக்கும்போது ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யம் சாட்சாத் க்ஷமாம். க்ஷமான்னு சொன்னால் பூமி பிராட்டிக்கு ஒரு பேர். அப்படின்னா க்ஷமாம் கமலா அப்படின்னு சொன்னால் பூமி தாமரை பூவில் மலர்ந்திருக்கிற பூமி பிராட்டியை போலவும் பூமாதேவியை போலவும் சிறப்பான பொறுமையான குணங்களை கொண்டவள் ஹரிச்சந்திரர். அப்புறம் இதிலேயே தேசியர் இன்னொரு கூட சொல்றார், கோரோஜனா ருச்சிரையாச்சன, கோரோஜனம் போல இருக்கிற கலர்ல அந்த வண்ணத்துல இருக்கிறவளே பூமி பிராட்டி போலவே அப்படின்னு சொல்லி தன்னை காப்பாத்தனம், உன்னுடைய சரணத்தில் நான் பணிகிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். இது என்னன்னு கேட்டா, தன்னை இன்னொருத்தரோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. இப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிச்சு இதில் என்ன சொல்றார், நாதமுனிகள் கூட அவருடைய பேரன் ஆள வந்தார், பெருமாள்கிட்ட என்ன பண்ணுறார், தனக்கு இத்தனை எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் செய்யணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது நான் பெரிய வாதத்திலெல்லாம் வெல்லுவேன், சிறப்பான என்ன விஷயங்கள்லாம் சொல்லுவேன் அப்படின்லாம் சொல்லி என்னை என்ன பண்ண வேண்டாம், என்கிட்ட இருக்கிற நன்மையை பார்த்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும் இல்லை. அதே மாதிரி என்கிட்ட நிறைய தீமை இருக்கு, அதனாலேயோ ரொம்ப தீமை இவங்ககிட்ட இருக்கு அப்படின்னு இவனுக்கு அனுகிரகம் பண்ணாம கை விட்டுடாத. இதுக்கு எப்படி நினச்சிக்கணும் தெரியுமா, பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய, என்னுடைய திருத்தகப்பனாரோடைய தகப்பனார் இருக்காரு, என்னுடைய பாட்டனார், அவருடைய பேரனிவன், அந்த வம்சத்தில் வந்தவன். நாதமுனிகள் எவ்வளோ உனக்கு அருகாமையில் இருப்பாரோ அதுபோல எனக்கும் நீ என்ன பண்ணணும், அனுகிரகம் பண்ணணும்னு ஆள வந்தார் கேட்டுக்கிறார். ரொம்ப தழுதழுத்து தான் இருக்கும். இந்த ஸ்லோகத்தை முழுசா சொன்னவாங்க நம்மளுக்கு நெஞ்சு தழுதழுக்கிறத நிஜமாக நம்ம உணர முடியும். பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய, என்னை பார்த்து மேலுக்கு கூட்டின்னு வரணும், என்னோட கை பிடிச்சி என்னை அழிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய நன்மை தீமைகளை தனிப்பட்ட முறையில் பார்த்து அது நீ என்ன கொள்ளத்தக்கதோ என்ன விடத்தக்கதோ நீ நினைக்காதப்பா. பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய, என்னுடைய திருப்பாட்டனார் இருக்காரு, அவரை பற்றி நினைச்சுடு, அவரோட பேர குழந்தைன்னு சொன்னால் என்ன நீ என்ன பண்ணாத, மாறாமல் எந்த விதமான செகண்ட் ஒப்பீனியன் இல்லாமல் என்ன பண்ணணும், என்ன நீ கைப்பிடிச்சி மேலே கழிச்சுன்னு வர வேண்டியது உனக்கு அவசியம்னு புரிஞ்சிடும். அதுபோல இந்த பாசுரத்தில் அவர் தன்னை இன்னொருத்தரோட ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். கோதாதேவியோட சிறப்பு என்ன, இதை பற்றி சொல்கிறார். இது மாதிரி எனக்கு இன்னொருத்தரோட ஐடென்டிஃபை பண்ணுறார். கோதாதேவியே என்ன பண்ணுறார், விஷ்ணு சித்தரோட அவ அந்த குலத்தில் இருக்கிற கொடி போன்றவள் அப்படின்னு எல்லாரோடையும் ஒருத்தரோடையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது எவ்வளோ தூரம் சிறப்புன்னு சொன்னால் இந்த பாசுரத்துக்கு அது ரொம்பவும் ஏற்புடையது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்னும் இந்த பாசுரத்தில் இருக்கிற விசேஷ அர்த்தங்கள் இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.